வான் மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள். இன்றைக்கான இறை வசனம்: ராஜாவே, என் கடவுளே, நான் கூப்பிடும்போது என் சத்தத்தை கேட்டருளும். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜா நான் சொல்வதை கேட்கிறவர். ராஜாக்கள் அதிகாரத்தில் அமர்ந்து நம்மை ஆள்வார்கள். அவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அரண்மனையில் இருக்கிற அனைவரும் கட்டாயம் ராஜா சொல் கேட்க வேண்டும். ராஜா ஆணை பிறப்பித்தால் மக்கள் கட்டாயம் அதை கேட்டு நடக்க வேண்டும். நாம் வாழும் இன்றைய காலத்திலும் அரசாங்கம் சொல்வதை மக்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். ஆனால் மக்கள் சொல்வதை கேட்கும் அரசுகள் பெரிய அளவில் இல்லை. நமது தியான பகுதியில் ராஜாவாகிய தாவீது கடவுளை உண்மையான ராஜாவாக வர்ணிக்கிறார். தாவீதுக்கு நன்கு தெரியும் யார் மெய்யான நித்திய ராஜா என்று. கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜா, மகிமையின் ராஜா, மகத்துவமான ராஜா என்கிறார். தாவீது கடவுளை தனது ராஜா என்று அழைப்பதன் வழியாக பூமிக்குரிய சவால்களை எதிர்கொள்ளும் போது கூட தன்னை பாதுகாக்கவும் வழிநடத்தவும் கடவுளின் உச்ச அதிகாரத்தில் தாவீது தனது நம்பிக்கையை காட்டுகிறார். அப்சலோம் தாவீதுக்கு எதிராக கலகம் செய்தார். துன்ப நேரத்தில் கடவுளின் உதவி மற்றும் வழிகாட்டுதலுக்கான ஜெபமாக அமைகிறது. தாவீது ராஜாவுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அனைவரையும் கடவுள் எதிர்த்தார், வீழ்த்தினார். நம் வாழ்வில் அதே உண்மையான ராஜாவாகிய கடவுள் இருக்கின்றார். நாம் சொல்வதை கேட்பவராக இருக்கின்றார். நம் வாழ்வின் நெருக்கடியான சூழலை ராஜாவாகிய கடவுள் மாற்றுவார். இந்த நம்பிக்கையில் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தூய கடவுளே, உண்மையான அதிகாரமுள்ள ராஜாவாக இருந்தபோதும் நான் சொல்வதை கேட்கிறவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் வழியே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: தாவீது யாரை உண்மையான ராஜாவாக வர்ணிக்கின்றார்? தாவீது யாரை உண்மையான ராஜாவாக வர்ணிக்கின்றார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.